சிறகடிக்க ஆசை. சிந்தாமணி சொல்லிக் கொடுத்த பிளான் படி மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற விஜயா நாடகம் போட்டிருக்கிறார். அதாவது ஒரு லேடி சாமியாரை வீட்டிற்கு வர வைத்திருக்கும் விஜயா அதற்கான பூஜை ஏற்பாடுகளை செய்கிறார். பிறகு அந்த சாமியாரிடம் கண்ணை காட்ட, அவர் இந்த வீட்டு தலைவரின் உயிருக்கே இந்த பொண்ணாலதான் பிரச்சனை வரப்போகுது. இந்த வீடு நல்லா இருக்கணும்னா உன் வீட்டு இரண்டாவது மருமகள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் என்று சொல்கிறார். இதனால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். விஜயா மட்டும் லேசாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாமனார் உயிருக்கு பிரச்சனை என்றதும் மீனா தியாகி வேடமிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவார். அதற்கு பிறகு சிந்தாமணி மொத்த குடும்பத்தையும் அடிச்சு வெளியே துரத்துவார். அதற்கு பிறகு அவர்களுக்கு முத்து மீனாவும் தான் அடைக்கலம் கொடுப்பார்கள். அப்போது மீனா கர்ப்பமாக இருப்பார். ஆனாலும் தன்னுடைய குடும்பத்திற்காக இவர் ஓடி ஓடி வேலை செய்ய போகிறார். அதை பார்த்து விஜயா மனம் மாற வாய்ப்பிருக்கிறது. இது ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்த கதைதான். அதுதான் இனி இங்கேயும் நடக்கப் போகிறது என்று தெரிகிறது. அதே நேரத்தில் வீட்டை விட்டு போன பிறகு தான் முத்து சிந்தாமணி பற்றிய உண்மைகளை கண்டுபிடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எது எப்படியோ அடுத்த வாரம் அழுகாட்சி காட்சிக்குத்தான் பஞ்சம் இருக்காது. அதாவது சிறகடிக்காசை சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஏற்கனவே ரோகிணி பற்றிய உண்மைகளை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது மொத்த குடும்பத்திற்கும் தெரிய வந்திருக்கிறது. அதனால் ரோகிணியை விஜயா வீட்டை விட்டு அடித்து துரத்தியிருக்கிறார். வாழ்க்கையில் இருந்தும் அவரை வெளியேற்றி விடுவதற்காக விவாகரத்து அப்டேட் செய்து கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மனோஜுக்கு நீத்துவை திருமணம் செய்து வைப்பதற்காக விஜயா பிளான் போட்டிருக்கிறார். ஆனால் நீத்து தனக்கும் ரவிக்கும் தான் கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார். ஏற்கனவே நீத்துவால் தான் ரவி மற்றும் ஸ்ருதி இருவருக்கும் பிரச்சனை நடக்கிறது என்று தெரிந்தும் விஜயா பணத்திற்கு ஆசைப்பட்டு நீத்துவை தன்னுடைய மருமகளாக்க வேண்டும் என்று பிளான் போடுகிறார். இதற்கிடையில் இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று சிந்தாமணியும் விஜயாவுடன் சேர்ந்து கூட்டு பிளான் போட்டு கொண்டிருக்கிறார். சிந்தாமணி சொன்னதை கேட்டு முத்து மீனாவை வெளியேற்ற விஜயா நாடகம் போட்டிருக்கிறார். தனக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் துணையாக இருந்து தன்னை காப்பாற்றியது முத்துவும் மீனாவும் தான் என்ற நன்றியை மறந்து விஜயா செய்யும் சூழ்ச்சி இனி அவருக்கே வினையாக போகிறது. நீத்துவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விஜயா ஆசைப்படுகிறார். அதே நேரத்தில் விஜயா பற்றி ஸ்ருதியிடம் மீனாவிடம் சில விஷயங்களை போட்டு கொடுக்கிறார். செல்வத்தை ஜாமீனில் வெளியே எடுத்த முத்து அருணிடம் பேசி கேஸை வாபஸ் வாங்க வைத்ததோடு அவர் கேட்ட 5 லட்சம் ரூபாயை 1 மாதத்தில் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். செல்வத்தால் பணம் ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று தெரிய வந்ததும் முத்து தன்னுடைய காரை சத்யா வேலை பார்க்கும் பினான்ஸ் கம்பெனியில் அடமானம் வைத்து பணத்தை எடுத்து செல்வத்திடம் கொடுக்கிறார். அந்த பணத்தை செல்வம் அருணிடம் கொடுத்து விடுகிறார். ஆரம்பத்தில் பணத்தை வாங்கிய பிறகு சீதா, இந்த பணம் என் மாமா காரை அடமானம் வைத்துத்தான் கொடுத்திருக்கிறார், இந்த காசு நமக்கு தேவையா என்று கேட்க அருண் சீதாவை அடித்து கொடுமைப்படுத்தி என்னை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது என்று மிரட்டுகிறார். அதன் பிறகு சீதா தன் அம்மா வீட்டுக்கு வரும்போது அருண் உன்னிடம் ஏதாவது பிரச்சனை பண்ணுகிறாரா என்று மீனா கேட்கிறார். ஆனால் உண்மையை சொன்னால் மீண்டும் பிரச்சனை வரும் என்பதால் அப்படி எதுவும் இல்லை என்று பொய் சொல்லி சீதா மறைத்து விடுகிறார். பின்னர் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து செல்வத்திற்கு பணம் கொடுத்த விஷயத்தையும் அதற்காக காரை அடமானம் வைத்த விஷயத்தையும் சொல்கிறார்கள். இதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த விஜயாவும் மனோஜும் முத்துவை கிண்டல் பண்ணுகிறார்கள். அதற்கு மீனா பதிலடி கொடுக்கிறார். இதனால் கோபமான விஜயா, நீ வந்த ராசிதான் இவன் மேலும் மேலும் கஷ்டப்படுறான் என்று மீனாவை திட்டி போடுகிறார். இதற்கு பிறகு விஜயா பார்வதி வீட்டுக்கு செல்கிறார். அவார்டு வாங்க வெளியூர் சென்றிருந்த பார்வதி திரும்பி வந்து தனக்கு கிடைத்த விருதை விஜயாவிடம் காட்டுகிறார். அத்தோடு தான் யூடியூபில் குழந்தைகளுக்காக கதை சொல்வதை பார்த்து ஒரு பள்ளியிலிருந்து அழைப்பு வந்திருப்பதாகவும் வாரத்திற்கு 7 கதைகள் சொல்ல வேண்டும் என்றும் அதற்காக மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளம் தருவதாக சொல்லியிருப்பதாகவும் சொல்கிறார். இதை கேட்டு விஜயா அதிர்ச்சி அடைந்து, கதை சொல்றதுக்கே இவ்வளவு காசு தருவாங்களா என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் சிந்தாமணி அங்கு வருகிறார். மறுபக்கத்தில் மீனா ஸ்ருதியின் ரெஸ்டாரண்டிற்கு வருகிறார். அங்கு வைத்து ஸ்ருதி விஜயா தனக்கு போன் செய்ததாகவும் வரும் வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை வைத்திருப்பதாக அதற்கு வரும்படி கூப்பிட்டார் என்று சொல்கிறார். மீனாவும் நீங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்கிறார்.
அதற்கு ஸ்ருதி, விஜயாவின் நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவங்க பூஜை பண்றதால மட்டும் ரவியோட என்னால் சேர்ந்து வாழ முடியுமா? ரவி எனக்காக எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறான். இப்பவும் நீத்துவை பார்க்க போயிட்டு வர்றான். இது தப்பா இருக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு சிந்தாமணியை அழைத்துக் கொண்டு விஜயா நேராக நீத்து வீட்டுக்கு செல்கிறார். மனோஜுக்கு ரோகிணியிடமிருந்து டைவர்ஸ் வாங்கி போவதால் அவருக்கு நீத்துவை இரண்டாவது திருமணம் செய்து வைக்கலாம் என்று திட்டமிட்டு அதை பற்றி பேசச் சொல்கிறார். ஆனால் நீத்துவோ ரவிக்காகத்தான் பெண் கேட்க வந்திருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்து சந்தோஷப்படுகிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது ஒரு குடும்பத்தின் அமைதியை உடைக்க வெளியிலிருந்து வரும் பகைவர்களே தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கும் ஆசை, பேராசை ஆகியவை போதும். அந்த வகையில் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் மெல்ல மெல்ல ஒரு புயலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சிந்தாமணி சொல்லிக் கொடுத்த திட்டப்படி மீனாவை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற தீவிர முடிவுடன் விஜயா செயல்பட ஆரம்பித்தார். வெளியில் பார்க்கும்போது பாசமும் பரிவும் கலந்த மருமகளாக தோன்றும் விஜயா உள்ளுக்குள் வேறு ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் மீனாவின் நல்ல பெயர், அவளின் தியாக மனப்பான்மை, அனைவரிடமும் அவள் பெற்றிருந்த அன்பு, இவை அனைத்தும் விஜயாவுக்கு ஒரு தாங்க முடியாத சுமையாகவே இருந்தது. அந்த சுமையை அகற்ற ஒரே வழி மீனாவை அந்த வீட்டிலிருந்து தள்ளிவிடுவது என்று முடிவு செய்தார். அதற்காக ஒரு லேடி சேமையாரை வீட்டிற்கு வரவழைத்தார். பூஜை, மந்திரம், தீபம், குங்குமம் எல்லாம் மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடக்கின்றது போல வெளிப்படையாக இருந்தாலும் அதன் பின்னணி ஒரு கள்ளத்திட்டமே. பூஜை முடிந்த பின் சாமியார் கண்களை மூடி தியானம் செய்கிறது போல நடித்து, இந்த வீட்டு தலைவரின் உயிருக்கே ஆபத்து, இந்த வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இரண்டாவது மருமகள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று கூறியவுடன் அந்த வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அந்த நொடியில் மட்டும் விஜயாவின் முகத்தில் ஒரு மறைந்த சிரிப்பு. மற்றவர்கள் எல்லாம் கலங்கிக் கொண்டிருக்க அவள் உள்ளுக்குள் திட்டம் வெற்றி என்ற மகிழ்ச்சியில் இருந்தார். மீனா அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உடைந்து போனாள். தன்னுடைய மாமனாரின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லப்பட்டதும் என்னால் இந்த வீட்டுக்கு தீங்கு வரக்கூடாது என்ற எண்ணமே அவளின் மனதில் முதலில் வந்தது. தன்னை பற்றி யாராவது குற்றம் சொன்னாலும் சமாளிக்கக்கூடிய மீனா குடும்பத்திற்கு ஆபத்து என்றால் அதை ஒருபோதும் தாங்க மாட்டாள். முத்து மட்டும் இதை எளிதாக ஏற்கவில்லை. ஒரு சாமியார் சொன்னதற்காக இப்படி ஒரு முடிவா என்று மனதில் கேள்விகள் எழுந்தாலும் சூழ்நிலைகள் அவரை சிக்க வைத்தன. குடும்பத்தினரின் பயமும் குழப்பமும் விஜயாவின் தூண்டுதலும் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு அநியாய முடிவை உருவாக்கி கொண்டிருந்தது. இந்நிலையில் சிந்தாமணி பின்னால் இருந்து கயிறொழுக்கும் பொம்மலாட்டக்காரி போல செயல்பட்டார். விஜயாவை தூண்டி இப்போதான் சரியான நேரம் என்று கூறினார். வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் பெரிதாக காட்டப்பட்டு அதற்கு காரணம் மீனா என்ற மாதிரி சூழல் உருவாக்கப்பட்டது. இதற்கிடையில் ரோகிணியின் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருந்ததால் வீட்டில் ஏற்கனவே பதற்றம் நிலவியது. ரோகிணியை விஜயா வீட்டை விட்டு துரத்தியதும் மனோஜின் வாழ்க்கையும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மனோஜுக்கு நீத்துவை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற புதிய திட்டமும் அமைக்கப்பட்டது. நீத்து மட்டும் இந்த எல்லா அரசியல்களையும் அறியாமல் தன்னுடைய வாழ்க்கை ரவியுடன் இணைகிறது என்ற கனவில் இருந்தாள். விஜயா மனோஜுக்காக திட்டமிட நீத்து ரவிக்காக காத்திருந்தாள். ஒரே சம்பவம், இரண்டு விதமான எதிர்பார்ப்புகள். இதனிடையில் முத்து செல்வத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய காரை அடமானம் வைத்திருந்தார். 5 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்து 1 மாதத்தில் திருப்பித் தருவேன் என்று உறுதி அளித்தார். தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுவதில் அவர் பின்னடையவில்லை. அந்த பணத்தை அருணிடம் கொடுத்த பின் வீட்டுக்குள் நடந்த கொடுமைகள் யாருக்கும் தெரியவில்லை. சீதா மனத்தில் அடக்கிய வேதனைகள் வெளியில் தெரியாத கண்ணீராக மாறின. மீனா கேட்டபோது கூட எதுவும் இல்லை என்று மறைத்தாள். காரணம், உண்மை சொன்னால் மேலும் பிரச்சனை உருவாகும் என்ற பயம். முத்து காரை அடமானம் வைத்த விஷயம் வெளிவந்ததும் விஜயா மற்றும் மனோஜ் அவரை கிண்டல் செய்தார்கள். உனக்கு புத்தி இல்லையா என்ற வார்த்தைகள் முத்துவின் மனதை குத்தின. அதற்கு மீனா பதிலடி கொடுத்தால், உதவி செய்வது தவறா என்று கேள்வி எழுப்பினாள். அந்த ஒரு வார்த்தையே விஜயாவுக்கு போதும். ஒரு ராசிதான் இவன் கஷ்டப்படுறான் என்று மீனாவை குற்றம் சாட்டினார். மீனா அமைதியாக நின்றாலும் அவள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தாள். இந்நிலையில் பார்வதி வீட்டில் நடந்த சம்பவமும் விஜயாவுக்கு ஒரு புதிய பொறாமையை ஏற்படுத்தியது. யூடியூப்பில் கதை சொல்லி மாதம் 1 லட்சம் சம்பளம் பெறும் அளவுக்கு உயர்ந்திருந்த பார்வதியை பார்த்ததும் கதை சொன்னாலே இவ்வளவு பணமா என்று ஆச்சரியப்பட்டார். ஆனால் அந்த ஆச்சரியத்தின் பின்னால் ஒரு சிறு பொறாமையும் இருந்தது.
மறுபுறம் ஸ்ருதியின் மனக்கசப்புகள் மீனாவிடம் வெளிப்பட்டது. விஜயாவின் பூஜை, ரவியின் மௌனம், நீத்துவின் நிழல் இவை அனைத்தும் அவளின் வாழ்க்கையை சிக்கலாக்கி இருந்தது. இந்த எல்லா குழப்பங்களின் நடுவில் மீனா மட்டும் ஒரு விஷயத்தை நினைத்தாள். இந்த குடும்பம் சிதறக்கூடாது. ஆனால் அவள் அறியாத ஒன்று, அவளை வெளியேற்ற திட்டம் ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறிய பிறகுதான் முத்து உண்மைகளை கண்டுபிடிப்பாரா? சிந்தாமணியின் சூழ்ச்சி வெளிச்சத்திற்கு வருமா? விஜயா மனம் மாறுவாரா? அடுத்த வாரம் கண்ணீரும் குரலும் நிறைந்த காட்சிகள் காத்திருக்கின்றன. இந்த குடும்பத்தின் ஒவ்வொரு உறவும் சோதனைக்கு உட்பட போகிறது. ஒரு சாமியாரின் வார்த்தை உண்மை அல்லது மனிதர்களின் கள்ளத்திட்டமா? காலமே அதற்கு பதில் சொல்ல வேண்டும்.